ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிராமிங். டுடே இந்த லெசனில் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், அதாவது ஆங்கில மொழியின் அடிப்படையாக உள்ள சொற்களின் வகைகள் என்னென்ன, அவற்றின் பயன்பாடு என்ன அப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேர் ஆர் 8 kinds of words in English. அவைகள் என்னென்னு பார்த்தோன்னா noun, verb, pronoun, preposition, adjective, adverb, conjunction and interjection. noun பெயர்ச்சொல். ஒரு நபர், இடம் அல்லது ஒரு பொருளின் பெயராக வருவது தான் பெயர்ச்சொல் noun அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள், ஹவுஸ், டாக்டர், பாய், ஷாப். ஒரு நபரை குறிப்பிடும் பொழுது இந்த இடத்துல ஜான் டிரைவ்ஸ் அ கார். ஒரு இடத்தை குறிப்பிடும் பொழுது எகிப்த் இஸ் ஃபேமஸ் ஃபார் காட்டன். ஒரு பொருளை குறிப்பிடும் பொழுது the book is on the table. ஜான், எகிப்த், the book இதெல்லாம் இந்த இடத்துல நவுனா பயன்படுது. verb வினைச்சொல். ஒரு நபர், இடம் அல்லது பொருளின் செயலை குறிக்கும் சொல் தான் verb வினைச்சொல் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள், run, walk, eat, laugh. வெர்பானது ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் டென்ஸ் அப்படின்னு 3 வகையான காலங்களை குறிக்கிறது. இப்போது வெர்பினுடைய 3 பிரிவுகள் இதற்கு அடிப்படையாக இருக்குது. டூ ஃபார்ம், பி ஃபார்ம் அண்ட் ஹேவ் ஃபார்ம். டூ ஃபார்ம் வெர்ப் அப்படின்னா டூ ப்ளஸ் வெர்ப், அதாவது டூ ப்ளஸ் டாக் தான். அது ப்ரெசன்ட் டென்ஸ் ஆகவும், டிட் ப்ளஸ் டாக் அப்படின்னு பாஸ்ட் டென்ஸ் ஆகவும், வில் ப்ளஸ் வில் டாக் அப்படின்னு ஃப்யூச்சர் டென்ஸாகவும் குறிப்பிடுறோம். அடுத்தது பி ஃபார்ம் வேர்ப்ஸ். அதை ஆக்சிலரி வேர்ப்ஸ்னு சொல்லணும். ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர் இவைகள் டு பி ஃபார்ம் வேர்ப்ஸ். அடுத்து ஹேவ் ஃபார்ம் வேர்ப்ஸ். ஹேவ், ஹேஸ். ஃபார் எக்ஸாம்பிள், டூ ஃபார்ம், they run fast. B form, he was very polite. Have form, they have 2 children. இந்த இடத்துல run, was, have அவற்றின் காலத்துக்கேற்ப பயன்படுகிறது. pronoun பிரதி பெயர்ச்சொல். இன்ஸ்டெட் ஆஃப் நவுனுக்கு பதிலாக தான் இந்த ப்ரோனவுன் பயன்படுது. அதாவது ஒரு பெயர்ச்சொல்லுக்கு பதிலாக தான் இந்த ப்ரோனவுனை பயன்படுத்துகிறோம். எக்ஸாம்பிள், ஐ, ஹீ, ஷீ, இட், தே, யூ இதெல்லாம் ப்ரோனவுன் அப்படின்னு சொல்கிறோம். மோகன் இஸ் மை ஃப்ரெண்ட். ஹீ இஸ் அ டாக்டர். தே ஆர் குட் சிங்கர்ஸ். யூ கேன் டூ திஸ் ஒர்க். இந்த இடத்துல ஹீ, தே, யூ இதெல்லாம் ப்ரோனவுனாக பயன்படுது. ப்ரப்போசிஷன் முன்னிடைச்சொல். நவ் அல்லது ப்ரொனவுனுக்கு முன்னால் இந்த ப்ரப்போசிஷன் வரும். அட், ஃபார், அபவ், ஆன், அண்டர் இதெல்லாம் ப்ரப்போசிஷன். ஃபார் எக்ஸாம்பிள், த கேட் இஸ் அண்டர் த டேபிள். ஷி வில் கம் ஆன் சண்டே. I got off the train. Under, on, off இதெல்லாம் இங்கே ப்ரப்போசிஷனாக பயன்படுது. Adjective பெயரொரு சொல். ஒரு பெயர்ச்சொல் நவுனையோ பிரதி பெயர்ச்சொல் ப்ரொனவுனையோ தழுவி வருவது தான் adjective அப்படின்னு சொல்கிறோம். ஸ்மால், பியூட்டிஃபுல், பிக், குட், ரெட். For example, he is a good boy. Taj Mahal is beautiful. My cat is white in color. இந்த இடத்துல good, beautiful, white அப்படின்னு ஒரு noun அல்லது pronoun இருந்ததுன்னா அதை மிகைப்படுத்தி சொல்கிறது தான் இந்த adjective. adverb வினையுரி சொல். ஒரு வினைச்சொல் வெர்பையோ பெயரொரு சொல் அட்ஜெக்டிவையோ சில வேளைகளில் ஒரு அட்வர்ப்
இன்னொரு அட்வர்பை தழுவி வரது தான் வந்துட்டு adverb. Yesterday, slowly, always. For example, Ram is always late for school. She finished her work slowly. Yesterday, I slept really well. இந்த இடத்துல always, slowly, really இதெல்லாம் adverb-ஆ பயன்படுது. Conjunction அதாவது இணைப்புச்சொல். To join the words or sentences அதாவது ஒரு சொற்களையோ வாக்கியங்களையோ இணைக்க பயன்படுவது தான் இந்த கன்ஜெக்ஷன்னு சொல்கிறோம். And, but, because, or இதெல்லாம் conjunctions. Tom and John are brothers. The travel was difficult because the road was bad. இந்த இடத்துல and அப்புறம் because இந்த ரெண்டும் கன்ஜெக்ஷனாக பயன்படுது. Interjection வியப்பிடைச்சொல் அல்லது உணர்ச்சி சொல் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சடன் ஃபீலிங் இல்லை ஒரு ஸ்ட்ராங் எமோஷன் அந்த மாதிரி திடீரென தோன்றும் ஒரு உணர்ச்சியினை வெளிப்படுத்த உதவுவதே இந்த இன்டர்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இன்டர்ஜெக்ஷன் எக்ஸ்க்ளமேஷன் மார்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆச்சரிய குறியீடு வந்து பயன்படுது. வாவ், ஓ, ஹலோ. ஃபார் எக்ஸாம்பிள், வாவ், the view is amazing. Hello, how do you do? இந்த இடத்துல wow and hello இது இன்டர்ஜெக்ஷனாக பயன்படுது. உங்களுக்கு இந்த சேனல் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். And thanks for watching Cramming.